மவுண்ட் ரெய்னியர் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோங்க. ஸோ அங்க போய் கார் பார்க் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டே மேல ஏறலாம். இல்லைன்னா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். நாங்க கொண்டு போன லெமன் ரைஸ், புளி சாதம் இதுதாங்க நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம். திருப்தியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இனி மவுண்ட் ரெய்னியர பார்க்க போலான்னு கிளம்பிட்டோங்க. நாங்க போன அன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சனால ஸ்னோல தண்ணி உருகி பார்க்கிங் வழியா தாங்க போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அம்மா, அப்பாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோவ வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஜாலியா என்ஜாயும் பண்ணாங்க. மேல ஒரு மலை மாரி தெரியறது தாங்க மவுண்ட் ரெய்னியர். இந்த மவுண்ட் ரெய்னியர பத்தி சொல்லணும்னா, இது பார்க்கறதுக்கு தான் பனிமலையா இருக்கு. பட் நிஜத்துல இது ஒரு எரிமலைங்க. இது ஒரு ஆக்டிவ் வல்கனோ. எப்ப வேணாலும் வெடிக்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எரிமலை வந்து வெடிச்சிருக்குங்க. பட் ஸ்டில் இன்னமும் அது எரிமலையா தான் இருக்கு. இந்த மவுண்ட் ரெய்னியரோட உயரம் 14,000 அடி. இந்த மலையை சுத்தி 25 பெரிய பனிப்பாறைகள் இருக்குதுங்க. மவுண்ட் ரெய்னியர் மேல இருக்கிற ஸ்னோ வந்து கரையவே கரையாதுங்க. அப்படியே தான் இருக்கும். அந்த மலையை சுத்தி இருக்கிற ஸ்னோ வேணா வந்து கரையலாங்க. மவுண்ட் ரெய்னியர்ல காலையில சன்ரைஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த பனிமலையில சூரியன் படும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க.